டியூப் தமிழ் வணக்கம். ரஷ்ய அதிபர் புட்டின் போரை நிறுத்தப் போவதில்லை என்றும் தமது கோரிக்கைகளை தொடாமல் நிறுத்த முடியாது என்றும் அமெரிக்காவிற்கு அதிரடி பதில். பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகள். ரஷ்ய பொருளாதாரம், ரஷ்ய படைகள் இரண்டும் போரை சந்திக்க தயாராக இருக்கின்றன என்று ரஷ்ய அதிபர் மேலும் கருத்து. உக்ரைனுக்கு அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் ஜெர்மனியினுடைய பணத்தில் இன்று போகின்றன. 50 தினங்களுக்குள் ரஷ்யா யுத்த நிறுத்தத்திற்கு வராவிட்டால் 100% வரி என்று டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல். டொனால்ட் ட்ரம்பிற்கு என்னதான் நடந்தது? நேற்று வரை நன்றாகத்தானே இருந்தார். ரஷ்யாவுடன் உறவு நல்லபடியாகத்தானே இருந்தது. இப்பொழுது என்ன நடைபெற்றது என்று கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கேள்வி. அமெரிக்க அதிபர் கூறியிருக்கின்ற 100% வரி என்பது அபத்தமானது என்றும் அவருடைய கோரிக்கைகள் பரிசீலனையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் நாடகத்தனமான மிரட்டல், அவருடைய வாய் பெரிது என்று ரஷ்யாவில் உள்ள ஊடகங்கள் ரஷ்ய அதிபரை குசிப்படுத்தும் வேலையை ஆரம்பித்தன. நாம் தரும் டொம்குவாக் ஏவுகணை 1600 கிலோமீட்டர்கள் தொலைவு சென்று தாக்கும். இது ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோ, இரண்டாவது தலைநகர் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கை தொடும். எச்சரிக்கை எச்சரிக்கை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் செலன்ஸ்கிக்கு. டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி கொள்கை அமெரிக்காவில் பணவீக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 4.5% பணவீக்கம் ஜூன் மாதம் காணப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவிற்கு ரஷ்ய அதிபர் புட்டினின் பதில் என்ன? வருவார் என்று காத்திருந்த புட்டின் பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகளின் வழியாக தன்னுடைய கருத்துக்களை ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா, மேற்கு நாடுகள், நேட்டோ எத்தனை எச்சரிக்கை விடுத்தாலும் ரஷ்யா அசைய போவதில்லை. ரஷ்யாவிற்கு ஒரு நிபந்தனை இருக்கின்றது. அந்த நிபந்தனையை அமெரிக்காவிடம் கூறியிருக்கின்றோம். அவர்கள் அதற்கு இணங்காமல் போரை முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நமது நோக்கம் நிறைவேறாமல், நமது வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படாமல் இந்த போரை நிறுத்த முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார். இரண்டாவதாக, டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குகின்றார். ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் மோசமாக இருப்பதாகவும் கூறுகின்றார். ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றது. அமெரிக்கா, நேட்டோ, ஐரோப்பா ஒன்று திரண்டு வந்தாலும் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் தோல்வியடைந்து விடாது என்று கூறிக்கொள்கின்றேன். அதைவிட முக்கியம், ரஷ்யாவினுடைய ராணுவம் உங்கள் அனைவருடைய ராணுவத்தையும் ஒன்றாக தனியே நின்று சந்திப்பதற்கான வல்லமையுடனும் பயிற்சியுடனும் இப்பொழுது நிற்கின்றது என்றும் உங்களுடைய எந்த கோரிக்கைகளும் ஏற்க முடியாது என்ற பொருள்பட ரஷ்ய அதிபரனுடைய எதிர்குரல் வந்திருக்கின்றது. முன்வைத்த காலை இனி ரஷ்யா ஒரு காலமும் பின்வைக்காது என்று கூறியிருக்கின்றார். அதேவேளை ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் டொனால்ட் ட்ரம்பினுடைய 2 கருத்துக்களையும் இப்பொழுது தாங்கள் ஆய்விற்கு உட்படுத்தி இருப்பதாகவும், அதில் 50 தினங்களுக்குள் யுத்த நிறுத்தம் வராவிட்டால் 100% வரி என்று கூறியிருக்கின்றார். இது மிக அபத்தமானது. ஒரு நாட்டு பொருளுக்கு 100% வரி விதித்தால் விலை 2 மடங்காக உயரும். அதை யார் வாங்க போகின்றார்கள்? அதைவிட இறக்குமதிகளை நிறுத்துகின்றோம் என்று சொல்லலாமே என்கின்ற பொருள்பட தன்னுடைய கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள், அவருடைய செயற்பாடுகள் யாவும் ரஷ்யாவினுடைய அதி உயர் மட்டத்தின் ஆய்வில் இப்பொழுது இருக்கின்றது. இது தொடர்பாக கருத்துக்கள் கூற வேண்டி இருக்குமாக இருந்தால் ரஷ்ய அதிபர் பகிரங்கமாக கருத்துரைப்பார் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை ரஷ்யாவில் குற்றம் சுமத்த எதுவும் கிடையாது என்றும் ரஷ்யாவினுடைய கேள்விகள் சில இருக்கின்றன என்று கூறுகின்றார். முதலாவது 2 தடவைகள் பேசியாயிற்று. கடைசியாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி துருக்கியில் பேசப்பட்டது. 3வது கட்ட பேச்சுக்களுக்கு என்ன வேண்டும், என்ன நிபந்தனை என்பதை உக்ரைன் தான் எழுதி தர வேண்டும். அதை இன்னமும் உக்ரைன் தராமல் பேச்சுவார்த்தை வரவில்லை, ரஷ்யா சமாதானத்திற்கு தயாரில்லை என்று கூறுவது தவறு. இரண்டாவது, உக்ரைனும் ரஷ்யாவும் பேசுகின்ற வேளையில் அமெரிக்கா எதற்காக நடுவில் இருக்க வேண்டும்? அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தம் தேவையில்லாமல் பேசலாம் என்று தாங்கள் கூறியிருக்கின்றோம். அமெரிக்கா ஏன் உட்காரக்கூடாது என்றால், சீனா மேசைக்கு வராமல் அமெரிக்கா உட்கார்வதில் எந்த பயனும் கிடையாது. ஆகவே இருவரும் பேசலாம் என்று கூறியிருக்கின்றோம். அதற்கும் அவர்களுடைய பதில் வரவில்லை. யதார்த்தம் இப்படி இருக்க, ரஷ்யாவின் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி ஆயுதங்களை அனுப்பி போரை முடுக்கி விட்டிருக்கின்றார்கள் என்பது அவருடைய கருத்தாகும்.
ரஷ்யாவினுடைய பத்திரிகைகள் டொனால்ட் ட்ரம்பினுடைய வாய் பெரிது, அவருடைய கருத்துக்களும் செயல்பாடுகளும் பைத்தியக்காரத்தனமானது என்று எழுத ஆரம்பித்திருக்கின்றன. நேற்று வரை டொனால்ட் ட்ரம்புடன் நண்பர்களாக இருந்து இவர்தான் சரியான அதிபர் என்று போற்றிய ரஷ்ய பத்திரிகைகள் இன்று ரஷ்யாவிற்கு எதிராக அவர் யூ டர்ன் எடுக்க அதுபோல தாங்களும் யூ டர்ன் எடுத்திருக்கின்றன. எனவே இவர்கள் யாருமே உண்மையான விசுவாசம் உடையவர்கள் அல்ல என்பது இந்த எழுத்துக்களிலும் செயல்களிலும் தெரிய வருகின்றது. மேலும் ரஷ்யாவினுடைய அரசு தொலைக்காட்சி கூறுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது எடுத்திருக்கின்ற முடிவும் உக்ரைனுக்கு அனுப்புகின்ற ஆயுதங்களும் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகின்றது. அவருக்கு முன்பிருந்த அதிபர் ஜோ பைடன், அவரை குறையாக கூறியவர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த போரில் விரைவான யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவேன் என்று ஆட்சிக்கு வந்தவர் டொனால்ட் ட்ரம்ப். இப்பொழுது அதே ஜோ பைடனுடைய சகதிக்குள் விழுந்திருக்கின்றார். அவர் 3.5 ஆண்டுகளாக இதே சகதிக்குள் விழுந்து அவரால் எதையுமே காண முடியாமல் பதவியில் இருந்து விலகி போயிருக்கின்றார். இப்பொழுது இவர் வந்திருக்கின்றார் என்று கேலி செய்திருக்கின்றது. இதுதான் ரஷ்யாவினுடைய விமர்சனமாகவும் இருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லுகின்றார்? ரஷ்யா உழைத்த பணத்தை வீணாக போருக்கு செலவிட்டு மக்களினுடைய உயிர்களையும் இழந்து தேவையற்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த யுத்தத்தை நிறுத்தலாம். மேலும் துருக்கியில் நடைபெற்ற பேச்சுக்களில் அதிகாரமுள்ள யாரையும் அனுப்பாமல் என்ன அதிகாரம் என்றே தெரியாத ஒவ்வொரு தடவைக்கும் மொஸ்கோவிற்கு தொலைபேசி எடுக்கின்ற ஒரு குழுவினரை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி எல்லோருடைய காலத்தையும் நேரத்தையும் வீணடித்த பின்னர் பேச்சுவார்த்தைக்கு வந்ததாக சொல்லுவதில் என்ன நியாயம் இருக்கின்றது? 3வது கட்டம் ஏன் பேச வேண்டும்? அமெரிக்கா இல்லை என்று சொன்னால் எதை பேச போகின்றீர்கள்? இந்த பேச்சுவார்த்தையை உருவாக்கியதே அமெரிக்கா தானே என்பது அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு. எனவே ரஷ்யா காலத்தை இழுத்தடித்து குழப்பங்களை ஏற்படுத்தி அமைதி எதுவும் வராமல் தன்னுடைய இலட்சியத்தை நோக்கி செல்வதற்கான வேலைகளை செய்திருக்கின்றது. ரஷ்யாவிற்கான ஒரே வழி அவர்களுடைய தாக்குதல்கள் வெற்றி பெறாமல் தடுப்பதற்கான ஆயுதங்களை நாங்கள் வழங்க வேண்டி இருக்கின்றது. இது அமைதிக்கான போர். ரஷ்ய அதிபர் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்பதற்கான போர் தான் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். உக்ரைனுக்கு டொமாக்வாக் என்கின்ற 1600 கிலோமீட்டர்கள் அப்பால் சென்று ஊடுருவி தாக்கக்கூடிய ஏவுகணைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக உக்ரைனிய அதிபருடன் அமெரிக்க அதிபர் தொலைபேசி வழியாக பேசினார். இந்த ஏவுகணைகள் மாஸ்கோவையும் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கையும் தாக்கும். ரஷ்யாவினுடைய தலைநகரங்களில் கை வைக்க வேண்டாம், அதுபோல மக்கள் உயிரிழக்க நேரிடும், மக்கள் உயிர்களுடனும் விளையாட வேண்டாம் என்றும் நிதானமாக நடக்கவும் என்று கூறியிருக்கின்றார். எனவே கட்டுப்பாடாக இருங்கள், ஆயுதங்கள் வருகின்றது என்பது அவருடைய கருத்தாகும். இந்த ஆயுதங்களை உங்களுக்கு தருவது ரஷ்யாவை வெற்றி பெறுவதற்கு அல்ல, ரஷ்யாவை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதற்கும் அவர்கள் முன்னெடுத்த போரினால் எந்த பயனும் ஏற்படாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்குமான ஒரு நடவடிக்கை மட்டுமே என்று உக்ரைனிய அதிபருக்கு விளங்கப்படுத்தி கூறியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் இது அமைதிக்கான போர் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் போர்களுக்கு இப்படி பல பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அழகழகான ஆடைகளை அணிந்தபடி வந்து மக்களை கொன்று தள்ளுவதில் போர் என்ற அந்த நடவடிக்கையில் எந்த வித்தியாசமும் செயற்பாட்டு ரீதியாக ஏற்படவில்லை. அமைதிக்கான போர், மட்டுப்படுத்தப்பட்ட படை நடவடிக்கை, நேச படைகள், பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று வந்த போர்கள் எல்லாமே இறுதியில் பேரழிவுகளை ஏற்படுத்திய போர்களாகவே இருந்தன. எனவே போர் என்ற ஒன்றிற்கு பலவேறு பெயர்களை சூட்டுவதனால் ஒரு நாளும் அமைதி வந்துவிட போவதில்லை. போர் போர்தான், அதற்கு பேர் என்பது கிடையாது. இருப்பினும் அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளினால் ரஷ்யா எவ்வாறான விளைவுகளை சந்திக்க போகின்றது? 300 கிலோமீட்டர் தொலைவில் உக்ரைனிய எல்லையில் இருந்து ரஷ்யாவினுடைய ஆயுத களஞ்சியங்கள் இருக்கின்றன. இனி அவற்றை 1600 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் கொண்டு செல்ல வேண்டும். இல்லையேல் உக்ரைனுடைய ஏவுகணைகளை அடித்து தகர்ப்பதற்குரிய ஏவுகணை கட்டமைப்புகளை தங்களுடைய ஆயுதம் இருக்கும் பகுதிகளில் நிறுத்த வேண்டும். எனவே ரஷ்யாவிற்கு சில புதிய சிக்கல்கள் வந்திருந்தாலும் கூட இந்த போரை ரஷ்ய அதிபர் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றார் என்பதும், அவர் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் பாவனைப்படுத்த முடியாதவாறும் வேறு ஆயுதங்களை கொண்டு வர வேண்டிய தேவையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்று நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அது தொடர்பான ஆய்வு செய்தியை அடுத்த செய்தியாக காணலாம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.